இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ராஜா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஒரு பெரிய சாநியத்தை கொடுத்தபடினாலும், இருதயத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தபடினாலும், ராஜ்யத்தின் வல்லமை கொடுத்தவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதியும் கனத்தையும் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட சேர்ந்து ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். அந்த கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேல, அந்த கண்மலையில நீங்களும் நானும் ஸ்திரமாக நிற்போமாக. நீங்களும் நானும் வழுவி போக மாட்டோம், தள்ளாடுவதில்லை. எந்த புயலுக்கும் நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மிக கவனமாக கேளுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு மேலானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசத்தில நடக்கிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தில நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ அன்பையும் தேவ சமாதானத்தையும், கிருபையிலே பிரவேசிக்கும் வல்லமையும், கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாகியத்தையும் நீங்களும் நானும் பெற்றவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் கிருபைக்குள்ள வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை எவ்வளவு மேலானதாக இருக்கிறது. அவர் கிருபை எவ்வளவு நல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் நிமித்தமாக, அவன் செய்த கீழ்ப்படியாத நிமித்தமாக அநேக ஜனங்கள் அநேக பாவத்திற்குள்ளாக மாற்றப்பட்டார்கள். அதுபோல ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் ஒருவர் மூலமாக நீங்களும் நானும் நீதிக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கிறோம். அவர் கிருபை வரத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவர் மீறுதல் நிமித்தமாக அநேகர் ஆக்கினைக்கு உள்ளாக மாற்றப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் கிருபையின் வரத்திற்குள்ளாக அதிக கிருபை நம்மளை ஆட்கொண்டது. ஆமாங்க, உண்மையதான் சொல்றேன். நியாயப்பிரமாணம் வந்தது நல்லது. எத்தனை பேர் சொல்றீங்க நியாயப்பிரமாணம் வந்தது நல்லது என்று? நியாயப்பிரமாணம் வந்தது மீறுதல் பெருகும்படிக்கு. பாவம் மிகவும் பெருகிச்சு. எவ்வளவு தூரத்துக்கு பாவம் பெருகினதோ அவ்வளவு தூரத்துக்கு கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது. அவ்வளவு கிருபை பெருகினதாக இருந்தது. ஒருவருடைய மீறுதல் தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது இல்லைங்க. மீறுதல் கிருபையின் பலத்துக்கு ஒப்பானது இல்லை. ஒன்னு சொல்லட்டுமாங்க? அதனால நீங்களும் நானும் பாவத்தில இருந்து இன்னும் பாவம் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறீர்களா? இல்லைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மீறுதலை விட்டு இந்த கிருபையின் பலம் உன்னை இழுத்து செல்லுகிறது என்று. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நானும் குழியில விழுந்துட்டோம்னா எழும்பி வெளியேற வருவதற்கு எவ்வளவு முயற்சிக்கிறோம். அதேதாங்க, பாவ குழியில நீங்களும் நானும் விழுந்துட்டோம்னா இந்த கிருபையின் வரம், இயேசுநாதர் அன்பு தேவன், நல்ல நண்பர், அவர் கரத்தை நீட்டி நம்மை தூக்கி, அவர் பலத்தின் மூலமாக நம்ம அந்த பாவத்திலிருந்து தூக்கி வெளியே எடுத்து விடுகிறார். திரும்பவும் நம்ம குழிக்குள்ள போக நினைப்போமா? இல்லையே, இல்லவே இல்லைங்க. அந்த கிருபையின் வரம் நம்மை மூடிக்கொள்ளுகிறதாக இருக்கிறது. அவருடைய கரம் நம்மை மீட்டெடுக்கிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவத்தின் பலம் கிருபையின் வரத்தை மீறி செல்வதில்லைங்க. ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவத்தில் உண்டான தீர்ப்பு தேவன் அருளிய ஈவுக்கு ஒப்பானதில்லை. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் அநேகரை ஆக்கினைக்கு ஏதுவாக மாற்றியது. ஆமா, ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே கிருபையின் வரமும் அநேக குற்றங்களை நீக்கி உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றியது. நீதிமானாய் மாற்றியது, தம்முடைய பிள்ளையாக மாற்றியதாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு தீர்ப்பு, ஒரு குற்றம் அநேகரை ஆக்கினைக்கு ஏற்படுத்தியது. அந்த ஒரு மீறுதல் நிமித்தம் அநேகர் மறிக்கத்தக்கதாக மாறினார்கள். அந்த ஒரே ஒரு மீறுதல், அந்த ஒரே ஒரு பாவம், அந்த ஒரே ஒரு கீழ்ப்படியாத நிலை அநேகரை மரணம் ஆட்கொண்டது. எத்தனை பேர் தெரியும் அந்த மரணம் நம்மை சித்திரவதைப்படுத்தியது என்று? அந்த மரணம் ஆட்கொண்டதுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஒரே திரு ரத்தத்தினாலே நீங்களும் நானும் ஜீவனை அடைந்து கிருபையை சுதந்திரித்துக் கொண்டு, கிருபையின் நீதியின் ஈவை பெற்றுக்கொண்டு, அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு அந்த மரணத்தை ஆண்டு கொள்ளுகிறவர்களாக இப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயித்துக் கொண்டு இருக்கிறோம். வல்லமையிலே பெரிய வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வல்லமையை வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆமாங்க, நீங்களும் நானும் கிருபைக்குள்ளாக நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் கிருபைக்குள்ளாக நடத்தப்பட்டு போய் கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஈவின் அளவுக்கு தக்கதாகதான் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபையை அளித்துக் கொண்டிருக்கிறாராம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு ஈவின் அளவுனா எப்படி இருக்கும்? அந்த உலகமே மிச்சு விடுமே. அவ்வளவு தூரத்துக்கு நம்மளை அவர் நேசிக்கிறாரா? அவ்வளவு தூரத்துக்கு நம்ம அவ்வளவு வெளியேற பெற்றவங்களா? ஆமாங்க, அவருடைய சொந்த குமாரனின் ரத்தத்தையே நமக்கு கொடுப்பாராக. உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரே. அப்போ நீங்களும் நானும் விலையேற பெற்றவங்க தானே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரி, நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் வெளியேற பெற்ற ரத்தமாக இருக்கிறோம், வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆமாங்க, ஒருவேளை நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில தாழ்வில் இருக்கலாம், குறைவில் இருக்கலாம், வியாதியின் வறுமையில நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஏன் தாழ்விடத்தில் இறங்கி போனார் தெரியுமா? உங்களுடைய சிறைச்சாலை கதவுகளை முறிக்கத்தக்கதாக, உங்களுடைய எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றவும், உங்களுடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றவும் தாங்க அவர் தாழ்த்தப்பட்டார். உங்களை உயர்த்துவதற்காக, என்னை உயர்த்துவதற்காக தான் அவர் தாழ்த்தப்பட்டார், தாழ சென்றார். ஆமாங்க, உங்களுடைய நோய்களையும் உங்களை தொடுகிற சத்ருவின் எல்லா செய்திகளையும் அதம் பண்ணி போடுவதற்காக தான் அவர் தாழ்விடத்திலே சென்றார். மரணத்தை வெல்வதற்காகவும் வியாதியின் படுக்கையை உங்களிடத்திலே நீக்கி போடுவதற்காகவும் தான் அவர் தாழ்விடத்திலே சென்று இருக்கிறார். இன்றைய நாள்ல அவருடைய கிருபை உங்களை தாங்குகிறதாக இருக்கிறது, தப்பு வைக்கிறதா இருக்கிறது. இறங்கினவர் ஏறி போனார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படுத்துவதற்காக தான் எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே அவர் ஏறி போனவராக தேவனுடைய வலது பாரிசத்திலே, தம்முடைய பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நமக்காய் அவர் பரிந்து பேசுகிறார் என்று? ஹல்லேலூயா. அப்பாவுடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. நம்மளுடைய பலவீனத்துல அவருடைய கிருபை பரிபூர்ணமா விளங்குது. இந்த ஒரு பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாருங்க, அப்பா உங்க கிருபை தான் நம்மளை தாங்குகிறது. அப்பா உங்களுடைய பலன் எனக்கு பரிபூர்ணமாக விளங்குகிறது. என்னுடைய சிறை இறப்புகள் எல்லாம் மாறி போனது உங்களுடைய கிருபையினாலே. பாடலாம். Thank you.
ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya. ஆமாங்க, எல்லா ஒரு சூழ்நிலையிலும் அப்பா நம்மளை அணைத்துக் கொள்கிறவராகவும் தாங்கிக் கொள்கிறவராகவும் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் ஒருவருக்கே பயப்பட வேண்டும். அவர் ஒருவர் மாத்திரமே சர்வ வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. அவர் நல்லவர், சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அவர் ஒருவருக்கே நீங்களும் நானும் பயப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாவை கொள்வதற்கு வல்லவராக இருக்கிற தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று. ஆத்துமாவை கொள்ள வல்லவராக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்பவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தின் நரகத்திலே அழிக்க வல்லவராக இருக்கிற ஒருவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அவர் கிருபை மேலானதாக இருக்கிறது. ஹalleluya. அவர் ஒருவருக்கே நீங்க பயப்பட வேண்டும். ஆத்துமாவை காப்பவர் ஒருவருக்கே நீங்க பயப்பட வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே நீங்க பயப்பட வேண்டும். ஹalleluya. அவரை நாம் எக்காலமும் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம் நாவினால எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்கிறார், தன் ஆத்துமாவை அவர் காப்பாற்றினார் என்று. நீதிமானை அவர் தள்ளாட விட மாட்டாங்க, பரிசுத்தமானுடைய அழிவை அவர் காண விட மாட்டாங்க. அவர் நல்ல தேவன், ஜீவ மார்க்கத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறாராம். அவருடைய வலது வருஷத்தில் நித்திய பேரன்பு இருக்கிறதாம், நித்திய பேரன்பு. அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே ஆனந்தம் தங்கி இருக்கிறதாம். ஆமாங்க, அவர் ஒருவருக்கே நீங்க பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒருவருக்கு மாத்திரமே பயப்படும் பொழுது நம்மை ஜீவ மார்க்கத்தின் வழியை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அப்போஸ்தலர் பவுல் இப்படியா சொல்கிறார், அநேக முறை அவர் உபத்திரவப்பட்டிருக்கிறாங்க, அநேக முறை பாடுகளை அனுபவித்தார். சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் பிரயாணப்பட்டு சென்ற எல்லா இடங்களிலுமே அவருக்கு உபத்திரவம் இருந்தது. எவ்வளவு தூரத்துக்கு உபத்திரவம் இருந்துச்சோ அவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு பொறுமை கற்றுக்கொண்டாராம். பொறுமை பெருகினதாம். எவ்வளவு தூரத்துக்கு பொறுமை பெருகிச்சோ அவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு பரீட்சை உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு பரீட்சை உண்டாயிற்றோ அவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு நம்பிக்கை உண்டாயிற்று. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு ஒருவரே தெய்வம், அவர் ஒருவருக்கே நான் பயப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை அவர் உள்ளத்திலே வாஞ்சித்துக் கொண்டிருந்தார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்றபடினாலே அவர் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதினார், குப்பை என்று கருதினார். ஹalleluya. நீங்களும் நானும் ஆண்டவர் ஒருவருக்கே பணிய வேண்டும். எந்த சிலைகளுக்கோ எந்த கல்லுக்கோ மரத்திற்கோ நீங்களும் நானும் பணியக்கூடாது. ஜீவனுள்ள தேவனுக்கே நீங்களும் நாம் பணிந்து சேவிக்க வேண்டும், பணிந்து சேவிக்க வேண்டுங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Holy Spirit, we love you Lord Jesus Christ. அப்பா, நீங்க எவ்வளவு பெரிய தகப்பன் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, கிருபை மேலானதாக இருக்கிறது. அவர் ஒருவருக்கே நீங்களும் நானும் பணிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க, உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்குள்ளாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாக்களை அவர் எண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாக்கள் அவருக்கு விளையாடப்பட்டதா இருக்கிறது. உங்களை என்னை ஞாபகமா தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே அறுவடைக்கு ஆயத்தப்படுங்க. ஹalleluya, அறுவடைக்கு ஆயத்தப்படுங்க. உலகத்துல பாருங்க, அநேக ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் பாதாளத்திலே தினம் தினம் சென்று கொண்டிருக்கிறார்கள். குறித்த நேரத்திலே அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றுதான் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அனுப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்று. அவர் மாறாதவர், வாக்கு தத்தத்திலே ஒருபோதும் மாறாத கர்த்தராக இருக்கிறார். மேலுமாக நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியினாலே நாம் தேவ அன்பை நம் உள்ளத்திலே ஊற்றப்பட்டபடினாலே அந்த நம்பிக்கை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வீண் போகாதுங்க. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உங்கள் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார்.
இரண்டாவது, கர்த்தருக்காய் காத்திருந்து பயபக்தியாய் இருக்கிறவர்களுக்கு அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். இரண்டு காரியங்கள் உங்க வாழ்விலே நடக்கும். அவர் உங்களை மேன்மையாக வைப்பார். இன்னொன்னு, அவர் உங்களை நடத்தி செல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, நீங்க எங்களை வழி நடத்த போறீங்க ஆண்டவரே, நீங்க எங்களை வெட்கப்படுத்த மாட்டீங்க. கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவோம், ஓடினாலும் களப்படியார், நடந்தாலும் சோர்வடையார் என்று சொன்ன தகப்பன் நம்ம பலவீனத்தில் அவருடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கும். அவருடைய ஆயத்தமா இருங்க, ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களை நம்மை வழிநடத்தின தேவன் இன்னும் அதிகமாக நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்காய் காத்திருப்போம், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற பாடலை நாம் பாடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கம்பீரமாக சத்தத்தை உயர்த்தி குரலை உயர்த்தி பாடலாம். காத்திருப்போம்
ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் தரித்திருக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஹalleluya. அப்பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மாறும். ஹalleluya. Stay in God's presence. Stay focused on God's presence. Your unchanging will be changing. Your unchanging will be moved. God changing your present condition. God changing your all the situations. God changing all your circumstances. You may be in a situation where you cannot see. But God is telling you right now, I can make you feel comfortable. I can make you see comfortable. உங்களுடைய கண்களை பார்வையடை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. நாம் வாஞ்சித்த எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர் என்று? ஹalleluya. இந்த நாள் வரைக்கும் நீங்களும் நான் ஒருவேளை முட்டி மோதி வெளியே வழி தெரியாம வந்திருக்கலாங்க. கடன் தொல்லையா இருக்கலாம், கடினமான பாதையாக இருக்கலாம், வியாதியின் மத்தியில் இருக்கலாம், தொழில் மூலமாக இருக்கலாம், வேலை மூலமாக இருக்கலாம், குழந்தை பிரச்சனையாக இருக்கலாம், திருமணத்தின் பிரச்சனையாக இருக்கலாம். எப்பேற்பட்ட பாடுகளா இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்திக்கும் நேரத்தில் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? If God is encountering with you right now, my God is changing you, everything, all the difficulties in your life, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ஒருமுறை வழியில ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார், சந்திக்கிறார். அவனை குறித்து தாங்க பலர், இவன் பாவி, இவன் பாவத்தின் நிமித்தமாகவோ இவனுடைய பெற்றோர்களின் பாவத்தின் நிமித்தமாக இப்படி இருக்கிறார். ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லுகிறார், பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், இல்லங்க இல்ல, தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் விலகும்படியாக அவன் இப்படி இருக்கிறான் என்று. ஒருவேளை நீங்களும் நானும் குறைவில் இருக்கலாம், குறைவின் பாதையில் இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களை நிறைவாய் மாற்றுவதற்கு, அவருடைய கிரியைகள் உங்களை விளங்குவதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே உங்களை ஆண்டவர் ஆச்சரியமாக வழி நடத்துவார். எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய தவிப்பின்மையை பார்க்காதீங்க, கலங்கிய நேரத்தை பார்க்காதீங்க, என்ன பாருங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் வருகிறவராக இருக்கிறார். உங்களை உயரத்தில் வைத்து, சிங்காசனத்தில் வாழ வைத்து உங்களை அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன் என்று. அவர் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் வெளிச்சமாய் மாறுவீங்க. ஆண்டவர் இந்த குருடனை பார்த்து சிலவம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லிட்டார். அவன் போய் கழுவினான், பார்வை அடைந்தான். சிலவம் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். நீங்களும் நானும் சுவிசேஷத்தை இந்த ஜனங்களுக்கு, இந்த தேசத்திற்கு அறிவிக்கும்படியாக நம்மை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். துரிதமாக எடுத்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது என்று? குறித்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் தேவன் தான் எனக்கு தஞ்சமும் அடைக்கலமா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? நெருக்கடி நேரத்துல இன்னும் அதிகமாக நம்மை சோதிப்பான். அந்த நெருக்கப்படுகிற நேரத்தில், அந்த காலத்திலே அவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். ஹalleluya. ஆமாங்க, ஒருவேளை கடினமான நெருக்கடி வேலைதான், நம்ம சுற்றி என்ன நடக்குது நமக்கு தெரியாம இருக்கும். சில நேரங்கள்ல சூழ்நிலை மோசமா தான் இருக்குது, கடினமான பாதை தான், கண் கலங்கிய நேரம் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், எரிகிற தீச்சுளையா இருந்தாலும் உன்னை நடத்தி செல்லுவேன், செங்கடலை இரண்டாய் பிளந்து உன்னை நடத்தி செல்லுவேன். சிங்க கெபியா இருந்தாலும் சரிங்க, அங்க உன்னை போட்டாலும் அந்த சிங்க கெபிக்குள் அவர் வந்து உன்னை நடத்துவார், உன்னை பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நம்மை பாதுகாப்பார்? ஏனென்றால் உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார். உரத்த சத்தமாக குரல் உயர்த்தி, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என்னை சுகமாக்கும் என்று கேளுங்க, என்னை தப்புதும் என்று கேளுங்க. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராஜா, நீரே என் ரட்சகர் என்று எத்தனை பேர் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. தேவன் நடுவில் இறங்குகிறவராக இருக்கிறார், நம் மத்தியில அசைவாடுகிறவராக இருக்கிறார். இந்த பாடலை பாட போகிறோம். நீரே என் தஞ்சம்,
நீரே கோட்டையானவர். ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அவர் இறங்கி வரப்போகிறார். ஹalleluya. பாடலாமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. ஹalleluya. நீரே ராஜா, நீரே என் தஞ்சம். ஹalleluya. நீரே தஞ்சமானவர். எல்லாம் நீரே உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, தேவனே, அப்பா என்னை வந்து சொல்லி ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே, என் சூழ்நிலையை எல்லாம் மாற்றுங்க, என் தம்பியின் பாதையை மாற்றுங்க ஆண்டவரே.
ஹalleluya. தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கலாம். ஹalleluya. ஹalleluya. நாவுகளை விரிவாய் திறந்து அவரை ஸ்தோத்திரிப்போமாக. அவர் இவ்வளவாய் நம்மை நடத்தி வந்தாரே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்பா, இன்றைய தினத்துல நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நீர் எங்கள் உள்ளத்திலே இருப்பதால்தான். ஆண்டவரே சபா கர்த்தாவே, நீர் எங்கள் உள்ளத்திலே இருப்பதனால்தான் நாங்கள் இன்றைய வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமாம், ஹalleluya. கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். ஹalleluya. நீங்களும் நானும் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? சீயோன் நம்பி இருப்பது போல நீங்களும் நானும் நம்பி இருக்கிறவர்களாக இருக்கிறோம். சீயோன் பர்வதத்தை பாருங்களேன், எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். ஆண்டவர் மேலே நிலைத்து இருக்கும். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நம்பிக்கையாக நிலைத்து இருக்க வேண்டும். சீயோன் பர்வதத்தை பாருங்க, எருசலேமை சுற்றிலும் பாருங்க, அந்த பர்வதங்கள் எப்படி சுற்றி இருக்கிறதோ அதே போல நம்முடைய தேவன், ஜீவ தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து பயபக்தியா அவர் மேல நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எப்படி திரும்ப ஆசீர்வதிப்பார்? நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்க போகிறோம். ஹalleluya. ஜீவன் நாளெல்லாம் உங்களுடைய குடும்ப வாழ்வை நீங்க ஹalleluya உங்கள் கண்களால பார்ப்பீங்க. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சீயோனிலிருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாகவும், நமக்கு தஞ்சமாகவும், நமக்கு கோட்டையாகவும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஹalleluya வேர் துளித்து வைத்திருக்கிறார். ஹalleluya. தனித்தன்மையாக நம்மை படைத்து வைத்திருக்கிறார். ஹalleluya. தனி நபராக படைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறாருங்க. அவ்வளவு அன்பு நம் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறார். கடைசியாக கர்த்தர் உங்க மேல அவருடைய கிருபையை நிறைவாய் பொழிவாராக. கர்த்தர் உங்க மேல அவருடைய ஜீவனை வைத்திருக்கிறார். உங்க மேல ஒளியை பிரகாசிக்க செய்ய போகிறார். கர்த்தர் உங்க மேல மிகுந்த கிருபையையும் இரக்கத்தையும் வைப்பாராக. இந்த நாட்களிலே கொடுமையான நாட்கள் தான். திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்களை ரட்சிக்க வந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே ஒருவேளை நீங்க வியாதியின் படுக்கையில் இருக்கலாம். ஜீவனுள்ள தேவன் உங்களை தொட ஆசைப்படுகிறார். உங்களை தொட்ட சுகமாக அவரால் முடியும். ஹalleluya. அவர் நினைத்தார் அந்த சராசரத்தையும் இப்படின்னு சொல்றதுக்குள்ள மாற்றி விடுவார். சீக்கிரம் சடுதியாய் அவர் இறங்கி வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அறுவடைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் அதை தான் ஆசைப்படுகிறார். உங்களை என்னையும் அழைத்தது நோக்கம். சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவரோடு கூட நீங்களும் நானும் செல்ல போகிறோம். ஆயத்தமா இருங்க. இந்த அறை முழுவதும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசினதை உங்களோடு கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்விலே நீங்கள் சாட்சியாக அநேகருக்கு இருக்க போறீங்க. இந்த நாட்கள்ல உங்களை எடுத்து பயன்படுத்துவார். விசேஷமாக எங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். எங்க ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மீதியா இருக்க நேரத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும். துதி கனம் மகிமை யாவும் முகருக்கி சொல்லிட்டுக்கிறோம். நீ பிரேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் அன்பும் ஜீவனும் எனக்குள்ள எங்கள் பரலோக தகப்பனே. ஆமென், ஆமென். தந்தவரே புது துவக்கம், தந்தவரே புது வாழ்வு, தந்தவரே புது துவக்கம், தந்தவரே நன்றி, உனக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனதுடன் சொல்கிறோம்.
வாக்கி நடத்துகிறே குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே வாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனதுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செடி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செடி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதுக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விழித்ததெல்லாம் கம்பீரத்தோடே யாருக்கு சிரி. கண்ணீருடன் விழித்ததெல்லாம் கம்பீரத்தோடே யாருக்கு சிரி. ஏற்றி நின்ற கரங்களே கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். ஏற்றி நின்ற கரங்களே கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேனைய இன்ப நாமத்தினாலே இந்த நாள் கூடுகைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்தியர்கள் போகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். போகிறது என்பதுதான் அதன் அர்த்தம்.
போகி பண்டிகையிலே பழைய குப்பைகள் எல்லாம் சேர்த்து, பழைய சாதனங்கள் எல்லாம் சேர்த்து எரித்து சுத்தப்படுத்துவார்கள். அதுபோலவே மறுபடியும் பிறக்கும் அனுபவம் உள்ளது. கிறிஸ்துவோடு புது வாழ்க்கையை துவக்குகிறோம். எல்லாம் புதிதாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வாக்கியம் இப்படியாய் சொல்கிறது: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். அவர் அதை புதிதாக்குவார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பழைய பாவங்கள், பழைய துயரங்கள், பழைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் தேவன் மாற்றி புதிய இருதயத்தை தந்து, புதிய ஆவியை ஊற்றி, புதிய சந்தோஷத்தினால் நம்மை நிரம்ப பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். உலக வரலாற்றை, சரித்திரத்தை கிமு கிபு எப்படி பிரிக்கிறதோ அப்படியே ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை கிமு என்றும், கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை கிபு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில புதிதாக இருக்க வேண்டும். பழைய சோபங்கள் மாறி இருக்க வேண்டும். பழைய எல்லா காரியங்களும் நீங்கி அவன் புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்று அனைவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவார்கள், புதிய சிருஷ்டின்னு சொன்னா பழைய பாவங்கள் நீங்கி போயிட்டுன்னு சொல்லி. பழைய பாவங்கள் மாத்திரமல்ல, பழைய சோபங்கள் மாறணும். கோபம், எரிச்சல், காய்பாரம், கசப்பு, வைராக்கியம், பெருமை, பொறாமை என்ற காரியங்கள் முழுமையாய் நீங்கி போக வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்துருக்களை நேசியுங்கள் என்று சொல்லி. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அப்படி தீர்த்தால் அந்த குற்றவாளிகளை நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மற்றவர்கள் விடுதலை ஆக்குங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். புது சிருஷ்டியின் அனுபவமே அதுதான். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாக இருக்கின்ற சகலமும் புதிதாக இருக்கிறது. நம்முடைய பழைய வியாதி இல்ல, பழைய வறுமை இல்ல, பழைய தரித்திரம் இல்ல, பழைய எந்த ஒரு காரியம் சோபங்களும் நமக்குள் இருக்கக்கூடாது. அதுதான் புதிய சிருஷ்டி. அப்படி நாம் விசுவாசிக்கும் போது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும். நாமும் ஆண்டவர் நினைத்தபடியே புதிய சிருஷ்டியாக புதிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். ஹல்லேலூயா. பழைய அனுபவங்கள் மாறணும். பழைய தரித்திரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சிலர் சொல்வார்கள், என்ற பெற்றோர், என்ற மூதாதையர் முப்பாட்டான் காலங்கள் எல்லாம் அவங்க தரித்திரத்தில் இருந்தார்கள், மிகவும் ஏழையாக இருந்தபடினால், என்ற பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமா இருந்தபடினால் இன்றைக்கும் நான் உயர முடியவில்லை. என்ற பெற்றோர்கள் நல்ல நிலையில் இருந்தால் நான் நல்ல நிலையா இருந்திருப்பேன் என்று சொல்லி, எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புது சிருஷ்டியாகும் போது, கிறிஸ்துக்குள் வாழும் போது, நீங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கும் போது ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறோம் என்று நாம் என்ன சொல்ல விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய சந்ததியாயும் உடன் சுதந்திரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை புதிய சிருஷ்டியான வாழ்க்கையில ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறபடினால் ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்பதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது நம்முடைய மூதாதையர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்பொழுது ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறபடினால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்கு நாம் சுதந்திரராய் இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் போது இன்றைக்கு நீனும் நானும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, செழிப்புள்ளவர்களாக நாம் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள்ள உருவாக்குறவரே ஆண்டவராய் இயேசுதான். ஏன்னா விசுவாசத்தை தோற்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.
இன்னைக்கு நாமே ஒரு விசுவாசத்தை உருவாக்குவோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்திற்காக அவருடைய வல்லமையை பார்த்து நம்ம விசுவாசித்து ஒரு பலனை பெற்றுக் கொள்வோம். ஆனா ஆண்டவராய் கர்த்தராய் இயேசு நமக்குள் அந்த விசுவாசத்தை உருவாக்குவார் என்று சொன்னால் சகலத்தையும் புதிதாக்குற தேவனாய் இருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்கி புதிய சிருஷ்டியாக இந்த உலகத்தில் நம்மை நடத்துவார், எடுப்பித்து நிறுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவரே நம்மை உருவாக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள் அவர் உருவாக்கி தரணும். சீடர்கள் ஒரு முறை கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அவர் சொல்லியிருக்கலாம், எங்களுடைய விசுவாசத்தை நாங்களே பெருக பண்ணுவோம் என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லுகிறாங்க. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை நமக்குள்ளே உருவாக்குறவரும் அதை வளர்ப்பவரும் முடிக்கிறவரும் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது, இந்த வசனங்கள் என்ன சொல்லுது என்பதை நாம் கேட்டு அதன்படி நடந்தாலே கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை உருவாக்கி தருவார். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவர்களுக்கு தான் அற்புதம் நடக்குதா, மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்கவில்லையா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் அதன் 11 முதல் 19 வசனங்களை நீ பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்பொழுது 10 குஷ்டரோகிகள் தூரமாய் நின்று ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கதறுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்களை ஆசாரியர்களுக்கு கொண்டு காண்பீங்கள் என்று சொல்லி அவர் போகும் வழியிலே அவர்கள் சொஸ்தம் அடைந்து விடுகிறார்கள். அதில் ஒருவன் மாத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து பாதத்தில் விழுந்து நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மற்ற 9 குஷ்டரோகிகளும் திரும்பி வரவில்லை. இதில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், மற்ற 9 பேரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை விசுவாசித்தார்கள். அந்த வல்லமை நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்ன சொஸ்தம் அடைந்தார்கள். ஆனால் இந்த ஒரு குஷ்டரோகியும் என் தேவனாய் கர்த்தரை தெய்வமாக நினைத்து அந்த தெய்வத்துவத்தின் தன்மையை உணர்ந்து அவரை விசுவாசித்தபடியினால் அவன் சொஸ்தம் அடைந்தது மாத்திரமல்ல, அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி, அந்த விசுவாசம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நம்மை கொண்டு சேர்க்கும். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் தேவனிடத்துல விசுவாசம் வைப்பது எதற்கு என்று சொன்னால், தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், செழிப்பு உண்டாகணும், என்ன ஒரு படிப்புக்காக, வேலைக்காக, ஏதோ சுகத்திற்காக, ஒரு மெட்டீரியல் திங்ஸுக்காக வேணும். அதுக்காகவே என்ன மாத்திரம் ஆண்டுடைய வல்லமை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த செய்தி கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஒரு தேவைக்காக மாத்திரம் அவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் தெய்வீகத்தின் மேல் விசுவாசிகளாய் இருக்கிறீர்களா? தெய்வத்துவத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் உண்மையிலேயே ஸ்தோத்திரம், அவனுடைய பழைய பாவம் அவனுடைய பழைய பாவ மனுஷன் மரித்து கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாகி விடுகிறான். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறான். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறான். பாவத்துக்கு செத்துன்னு சொன்னாலே, ஒருவன் மரித்து போன இடத்தில் அவன் செய்த பாவ கிரியைகளையோ அல்லது பாவமாக அவன் அருந்தின மதுபானங்களை, போதைப் பொருட்களை கொண்டு கொடுத்தாலும் அவன் அதை வாங்க மாட்டான். செத்தவன் கையில வெத்தலை கொடுத்தது போல இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இது போலத்தான் மறுபடியும் பிறந்தவன் வாழ்க்கை, புதிய சிருஷ்டியாக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில பழைய பாவங்கள் நேராக வந்தாலும், பழைய காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் வந்தாலும் கூட அவனுக்கு அது எப்படி இருக்கணும்? கசப்பா இருக்கணும், வெறுப்பா இருக்கணும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் புதிய சிருஷ்டியினுடைய அந்த ஒரு மறுபடியும் பிறத்தலுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் புதிய சிருஷ்டியா இருக்கிறோமா?
மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் சொல்கின்ற ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நம்மை நிதானித்து அறிந்து நீ புதிய சிருஷ்டியா இருக்கிறியா? பழைய சுவாபங்கள் உன்னை விட்டு மாறி இருக்கிறதா? பழைய கிரியைகள் உன் முன்பாக வந்தால், பழைய பாவங்கள் முன்பாக வந்தால் அது உனக்கு வெறுப்பா இருக்கிறதா, கசப்பா இருக்கிறதா என்பதை நினைத்து பார்த்தாலே நீ உண்மையிலே ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். அவருடைய வல்லமையின் மேல ஒருவன் விசுவாசம் வைத்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு நானும் நித்தியத்துக்கு போவேன், எனக்கு ஆண்டவர் எல்லா நன்மை தராருல, அப்ப நான் உண்மையிலே நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஆண்டோட கிருபை எனக்கு இருக்கு, இந்த கிருபையை வச்சுக்கிட்டே நான் என்ன செய்வேன்னா எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவேன், கர்த்தர் நிச்சயமா அவருடைய வருகையில என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லுவான். ஆனா மத்தேயு 7:22 இப்படி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கவனியுங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வல்லமையின் மேல விசுவாசம் வைக்காதபடி அவர் தெய்வீக தத்துவத்தின் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தராகிய இயேசுவே நமக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கி அவரே நம்மை வளர்த்து அந்த விசுவாசத்திற்கு ஒரு முடிவை அவரே கொண்டு வர ஆமென் ஒரு புதிய தீர்மானத்தை இந்த நாளில நாம எடுப்போம். புதிய பிரதிஷ்டையோடு நாம் முன்னேற கடவோம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வருகையிலே நம்மை சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். அந்த காரியத்தை இந்த நாளில் சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய வருகையிலே நாம் ஒவ்வொருவரும் சேர்த்துக் கொள்ளப்படத்தக்கதாக உண்மையான ஒரு மனம் திரும்புதலும் உண்மையான ஒரு புதிய சிருஷ்டியான ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கையில் இருக்கும்படி ஆண்டவரே எங்களை உங்கள் சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். எங்களுக்கு ஒரு புதிய சிருஷ்டியான ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சோபங்கள் உருவாக எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் விழும்போது உண்மையான ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்கிறோம். உண்மையான ரட்சிப்பு தான் நித்திய காலமாய் அவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தரும். அந்த ஒரு பாக்கிய கிருபையை இந்த நாளிலே நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளும்படி அவர் சமூகத்தில் விழுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்க நல்ல தகப்பனை, இந்த நாளிலும் கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. உண்மையிலே மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளான கிறிஸ்துவே அதை உருவாக்கி கொடுத்திருந்தால் எங்கள் இதயம் புதிதாயிருக்கும். புதிய ஆவியை ஊற்றி புதிய சந்தோஷத்தை என்னாலும் எங்களுக்குள்ள இருந்து பூரிக்க செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம்ப்பா. அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு விசுவாசம் தான் நாம எங்களை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வரும். உம்முடைய தெய்வ தத்துவத்தினுடைய வல்லமையை விசுவாசித்து நாங்கள் வாழ்ந்தால் மாத்திரம்தான் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய வருகையிலே தப்பாமல் உங்க சமூகத்தில் வர முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பேற்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய சோபங்கள் எங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். எங்கள் சோபங்கள் மாறி இருக்கிறதா என்றால் அதற்கேற்ற ஒரு நல்ல சிந்தை எங்கள் உள்ளத்தில் உருவாகட்டும். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய மாற்றம் எங்களுக்குள்ளே உருவாகட்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையில எல்லாம் புதிதாயின்னு சொல்லும்போது எல்லா சோபங்கள் மாற்றப்பட்டு எல்லா பலவீனங்களும் மாற்றப்பட்டு எல்லா சந்தேகங்களும் மாற்றப்பட்டு உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும் தகுதிப்படுத்த வேண்டுமாச்சு. நாள் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்க சமூகத்திலிருந்து உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ற அந்த ஒரு வாக்கியத்தை புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை சகலத்தையும் புதிதாக்கிற வேற இந்த அந்த காரியத்தை நாங்கள் அனுபவத்திலே அறிந்து கொண்டு உமக்கென்று பிழைக்க உம்முடைய வருகையிலே
உம்மோடு சேர்த்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு நல்ல பிதாவே, ஆமென்.